நம்ம Chennai Silks in Aadi Blast. Savings blast, collection blast. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Shri Venkateshwara University, empowering education, elevating futures. குட்டி ஏஞ்சல் குட்டி தான் இருக்கீங்க, ஏஞ்சலை காணும் வீட்டில். நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களே, எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? 4 மாசமா பிரிஞ்சு தனியாக இருக்கீங்களே. இருக்குதா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்தில் அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அது என்ன, வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயும் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, பீரோ மேலே ஃபோட்டோ, சிஸ்டம் மேலே ஃபோட்டோ இல்லாத இடமே இல்லை போலியே வீட்டில். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் பெட்ரூமில் வச்ச ஃபோட்டோஸ் தான், ஃபுல்லாக செவுத்தில் வச்சுருந்தது தான். அது வந்து ஒட்ட முடியல அந்த செவுத்தில். ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஹவுஸ் ஓனர் திட்டுவாரா? இங்கே பார்த்தாலும் ரொமான்டிக்காக ஃபோட்டோ, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ரொமான்டிக் தான். இங்கே பார்த்தா அங்கே தான் கிஸ்ஸிங்கில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஃப்ரிட்ஜ் மேலே, கேலண்டரில். லவ் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும், அப்புறம் தான் தெரியும் போக போக. ஹோட்டலில் இந்த மாதிரி பிளேட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட காசு இல்லை. அந்த வேலைக்கு போய் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றதை நான் வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கு, அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி கண்ணுலாம் அப்படியே கலங்கும். அந்த ஃபோட்டோ நான் சொன்னேன், எடுத்துகிட்டு போ, என் ஞாபகமாக வச்சுக்கோ. அந்த லுக் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உன் முகரக்கட்டையே பிடிக்கல, உன் மூஞ்சே பிடிக்கலன்னு தானே நான் விட்டு போனேன். இதை வேற எடுத்துகிட்டு போயிட்டு இது வேற ஞாபகம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போவோம். அப்போ உனக்கு பொருள் தான் இம்பார்ட்டன்டானு கேட்டால், ஆமாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் வீட்டுக்கு தேவையானதான் நான் எடுத்துகிட்டு போவேன். இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறது, வேணா குப்பையில் போடு அப்படின்ட்டா. லைட்லலாம் எழுதி வச்சுருக்கீங்களே குட்டி ஏஞ்சல். ஆமாம், ஸ்கூலில் எழுதுனது எல்லாம் சின்ன வயசுல பார்த்தது. அப்படி இல்லை, நாங்கள் இது ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருந்தோம், பணியார கடை, ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிஸ்னஸ் அப்படியே லாஸ் ஆகும். நான் இந்த ஸ்லேட் எடுத்துகிட்டு இருந்தால் அவள் சும்மா கிரிக்கிட்டே இருப்பாள். ஸோ அவள் தான் எழுதி இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைனால அப்படியே எழுதி வச்சுட்டா. இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. அது ஃபுல்லாக நாங்கள் பிறந்த நாளைக்கு இங்கே வெளியே போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணி இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வர்றது ஃபுல்லாக முக்கால்வாசி. நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிற 1 லட்சம் இந்த மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் போட்டே செலவாயிடும் போல. தோத்துக்கிட்டே இருக்கீடா. இது எடுக்கணும், எடுத்து இதை மாதிரி ஒரு ஃப்ரேம் போடணும் அப்படின்ட்டு என்னோட ரொம்ப ட்ரீம். ஏன்னா நான் வந்து தனுஷ் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கு எனக்கு கண்டிப்பாக வேணும், லவ் பண்ணால் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எடுத்து. என்ன தனுஷ் சார் லுக்கு? இதெல்லாம் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வாங்கின பொருள் தான், நான் சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே வாங்கின பொருள் தான் இதெல்லாம். இது இந்த கட்லு எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ போய் அவங்களுக்குமே ஏசி மாட்டினது எல்லாமே நான் கூட இருந்தேன், அதுவுமே சோசியல் மீடியா காசு. புதுசா ஒரு வீடை பார்த்து அந்த வீட்டுக்கு ஏசி மாத்துற வரைக்கும் கூட போய். ஐயோ எப்படி சொல்றதுங்க, அவங்க வந்து நான் தான் சொன்னேன்ல, அவங்க கஷ்டம்னா என்னதான் கூப்பிடுவாங்க, நான் தான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். எதுக்கு ஏசி மாத்துறது கூடமா? ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். புது வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வாங்கிட்டு போய் கொடுப்பேன், வாங்கிட்டு வருவேன். காலை டீ போடுறதுக்கு பால். நான் இது வந்து அவளோட பிறந்த நாளைக்கு இந்த அளவுக்கு ஹைட்ல வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனாலேயே இந்த ஃப்ரேம் அவள் ஹைட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோ வாங்கினேன். ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவங்களோட பிறந்த நாளைக்கு வாங்கினது. இதில் இருக்க எல்லா லுக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் கிஃப்ட் பண்ணது, அவங்களுக்காக பிறந்த நாளைக்கு பண்ணது. ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்துட்டு போலையா? ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தூங்கும் போதாக இருக்கட்டும். ஏன்னா தனியாக தூங்கவே மாட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஒன்று அவங்க இருக்கணும், அவங்க பக்கத்தில் நான் இருந்தால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அவங்களே நிறையாட்டி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினைக்கும் போது. நீங்கள் தான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. 6 வருஷமா லவ் பண்ற பொண்ணு இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சிருக்கீங்க. அப்பா அம்மா ஒரே ஒரு ஃபோட்டோ இருக்கு வீட்டில். அது கூட இங்கே வந்து தான் பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளோ வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. வணக்கம். வணக்கம். என்ன உங்கள் 2 பேருக்கு பிரேக்கப்னு தனித்தனியாக ஸ்டோரி லைவ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, என்னதான் ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? ஆமாம், பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? குட்டி ஏஞ்சல் குட்டி தான் இருக்கீங்க, ஏஞ்சலை காணும் வீட்டில். ஏஞ்சல் அவங்க வீட்டில் இருப்பாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஒரு சின்ன சண்டை தான், அதுவே ஒரு பெரிய இஷ்யூ ஆகி 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம். வீட்டை சுற்றி ஃபுல்லாக படமாக வச்சுருக்கீங்களா 2 பேரும்? ஃபோட்டோஸ் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க போல. ஆமாம், அதெல்லாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அது என்ன ரீசன்? என்னன்னா 6 வருஷமா என் கூட இருக்காங்க. 6 வருஷமா ஒண்ணா இருக்கீங்களா? 6 வருஷமாவே தனியா வீடு எடுத்து தனியா தான் நாங்க இருந்தோம். அவ்வளோ சீக்கிரமா மறக்க முடியல, அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவங்க இங்க இருந்து போய் எத்தனை மாசம்? அவங்க வந்து இப்போ 4 மாசம் ஆகுது.
சரி, இந்த வீட்டில் எவ்வளோ நல்லா இருக்கீங்க? இந்த வீட்டில் வந்து ஒரு வருஷமோ என்னமோ ஆக போகுது. 1 வருஷம் ஆக போதா? ஓகே. நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களே. ஃபுல்லாக நாங்கள் வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? 4 மாசமா பிரிஞ்சு தனியாக இருக்கீங்களே. இருக்குதா, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த 4 மாதத்தில் அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் வந்து எல்லாத்தையும் விட்டு போனாங்க. நான் கூடயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளோ ஞாபகமாக இருக்கும். பார்க்கும் போதெல்லாம் ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். என்னடா இப்படிலாம் பழகிட்டு இப்படிலாம் இருந்துட்டு இப்படிலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருக்கும். வீட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு பேசலாமா? நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். ஓகே பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே டோர் பக்கத்துலேயே வச்சுருக்கீங்களே ஃபோட்டோஸ்லாம். இதெல்லாம் எப்போ எடுத்தது? இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபோட்டோஸ். நான் ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்த ஃபோட்டோஸ். டொப்பி போட்டுட்டு ஹேர்லாம் இருக்கும், அப்போ லென்த்தாக இருக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப பழைய ஃபோட்டோ. ஸ்டார்டிங் லவ் பண்ணும் போது இதெல்லாம் எடுத்தது. இது எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரிட்ஜில். என்ன பண்ணுறது, ரொம்ப பழைய ஃபோட்டோ. இதெல்லாம் வந்து சேலத்தில் எடுத்த ஃபோட்டோ. அது என்ன வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயும் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, பீரோ மேலே ஃபோட்டோ, சிஸ்டம் மேலே ஃபோட்டோ இல்லாத இடமே இல்லை போலியே வீட்டில். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் பெட்ரூமில் வச்ச ஃபோட்டோஸ் தான். ஃபுல்லாக செவுத்தில் வச்சுருந்தது தான். அது வந்து ஒட்ட முடியல அந்த செவுத்தில். ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஹவுஸ் ஓனர் திட்டுவாரா? அப்படிலாம் இல்லை. ஆணி அடித்தா வழக்கமாக எல்லா ஹவுஸ்லும் திட்டதான் திட்டுவாங்க. ஸோ நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி பார்த்தேன், அதெல்லாம் கீழே விழுந்ததுனால சரி என்ன பண்ணுறது எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வச்சுட்டேன். அது என்ன பொங்கல் செலிப்ரேஷன்? ஆமாம், பொங்கலுக்கு. எங்கே? இது என்னோட பழைய வீட்டில். நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் ஃபோட்டோ போடுறதுக்கே சரியாயிடும் போலியே. அப்படிலாம் இல்லை, முக்கால்வாசி ப்ரொமோஷனில் வந்தது தான். இதுனா கேலண்டரில் கூட ஃபோட்டோ போட்டு. ஆமாம், வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்து வந்துடும் ப்ரொமோஷனில். எங்கே பார்த்தாலும் ரொமான்டிக்காக ஃபோட்டோ. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. ரொமான்டிக் தான். இங்கே பார்த்தா அங்கே தான் கிஸ்ஸிங்கில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க ஃப்ரிட்ஜ் மேலே, கேலண்டரில். லவ் பண்ணும் போது அப்படிதான் இருக்கும், அப்புறம் தான் தெரியும் போக போக. சரி, இந்த 6 வருஷமா ஒன்றா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் ஏதோ சொல்லி அப்படியே ஒத்துக்கிட்டாங்க? 6 பேரண்ட்ஸ் வருஷம்னா அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷம் தான் ஓகே சொல்லி வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. வீட்டில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? செம பிரச்சனை வந்ததுக்கப்புறம். யாருக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பொண்ணு லவ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு நாங்கள் வந்தோமே. ஆனால் இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு பிரிஞ்சிடுன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா வீட்டிலலாம் வந்து அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. இல்லை சேரக்கூடாது, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, மும்பையிலேருந்து வந்து எப்படி இவகிட்ட பேசலாம் நீ அப்படின்ட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட்லாம் நிறைய வாட்டி பண்ணி அவங்கள உள்ள தள்ளி வச்சு மறுபடியும் பிரச்சனை. ஜெயிலுக்குலாம் போயிருக்கீங்க? ஜெயிலாம் அப்படி இல்லை, ஜெயில் வரைக்கும், ஸ்டேஷன் வரைக்கும் போவோம், மறுபடியும் வந்துருவோம். அது மறுபடியும் ஓடிடுவோம். அதே ஒரு பிரச்சனையாவே இருக்கு. ஸ்டேஷன்ல அட்வைஸ் பண்ணிருப்பாங்களே? ஆமா, அட்வைஸ் பண்ணாங்க. அவளுக்கு வந்து 17 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழக்கம். 17 வயசு 18 ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து 17 வயசுல நல்லா பழக்கம். ஸோ அந்த ஏஜ்ல வந்து வெளியில விடக்கூடாது, கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் 18 வயசு ஆனோடனே கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ இந்த வீடெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க என்ன சொல்லி ஹவுஸ் ஓனர் கன்வின்ஸ் பண்ணீங்க? எப்படி? நாங்கள் சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு முன்னாடி இருந்து வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். அது இல்லை, ஒரு டைம்லாம் வந்து சிஸ்டரான்னு கேட்பாங்க. ஆமாம் சிஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? ஒரு சில வீட்டிலலாம் நாங்கள் அப்படி இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியாவில் பப்ளிக்கில் தெரிய ஆரம்பிச்சோம். ஓகே நீங்கள் மீடியாவில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுப்பாங்க. ஒருத்தவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வீடியோவும் தரமாட்டேன், ஸோ எந்த நம்பிக்கையில் தரது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடு காலி பண்ணுங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வரைக்கும் இந்த ஹவுஸ் ஓனருக்கே நாங்கள் வரும்போது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு தான் வந்தோம், இந்த மாதிரி நாங்கள் மீடியாவில் தான் இருக்கோம் அப்படின்னு. ஓகேடா இது வந்து உங்களோட வேலை தானே அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துல ஆனால் சுத்தமாக மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்களும் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீட்லேயுமே அப்படி கிடையாது. வீடு கொடுக்குறாங்க. வீடு ஒரு சில பேர் தான் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை பொண்ணுக்கும் நான் தரமாட்டேன், எப்படி ஒர்க் பண்ணுவீங்க, எப்படி சேலரி கொடுப்பீங்க, எப்படி வாடகை கட்டுவீங்க அப்படின்னும் போது நான் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இது என்ன ஒரு ரேக் ஃபுல்லாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபோட்டோஸாக வச்சுருக்கீங்க. நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களே, இந்த அவார்ட்லாம் எங்கே கொடுத்தாங்க உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஸ்டார்ஸ் அவார்ட். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப ஞாபகத்தமான ஃபோட்டோஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்னே சொல்லலாம். அவார்ட்ஸ்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். ஓகே, எல்லாத்தையும் குட்டி ஏஞ்சல். ஆமாம், அவார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஃபுல்லாக ஃபோட்டோஸ். எனக்கு சில்வர் பட்டன், ஸோ வந்து பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். நிறைய இது ஃபுல்லாகவே முக்கால்வாசி ப்ரொமோஷனில் வந்தது தான். ப்ரொமோஷனில் வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்க நீங்கள்? சம்பாதிக்கிறதுலாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்குமே யூடியூப்பில் 1 lakh கூட நாங்கள் சம்பாரிச்சது கிடையாது. யாரும் கேட்டால் ஆனால் நம்பவே மாட்டாங்க. 1 lakh கூட சம்பாதிச்சது இல்லையா? 50,000 70,000 இதுக்குள்ளே தான். நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் வந்து எல்லாமே பண்ணோம். ஸோ எங்களுக்கு தெரியாது யூடியூப்பில் வந்து இன்கம்லாம் வரும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஸோ நார்மலாக வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம் நாங்கள். அதில் இன்கம் எடுப்போம் அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு யூடியூபர் அண்ணா கிட்ட போயிட்டு கேட்டோம்,
30K வச்சிருக்கும் போது கேட்டோம் அவங்கள்ட்ட, என்னடா நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க போல அப்படின்னு சொன்னோடனே, சம்பாதிக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணோம். இன்கம் இப்படிலாம் எடுக்க முடியுமா அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால எங்களால் எடுக்க முடியும். இப்போ ஒரு ஃபாலோவர்ஸ் ஒரு 3.5 லட்சம் பேர் இருக்காங்களா சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க சேனல்ல குட்டி அந்த சேனல். ஓகே, அது அவங்க சேனலா உங்க சேனல்? 2 பேரோட சேனல் தான் அது. அந்த சேனல் ஓப்பன் பண்ணதே என்னோட பேர்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படி. சரி, என்னோட சேனல் இன்னொன்று இருக்கு, கேஏ குக்கிங் ஃபேமிலிஸ்னு, அது தனியா இருக்கு. ப்ரொமோஷன்லாம் பண்றீங்களே, ஒரு ரீசெண்டா கூட பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கார்லாம் வாங்கியிருந்தீங்களா? அந்த கார்லாம் எப்படி வாங்குனீங்க? கார் ப்ரொமோஷன் கிடையாது, எங்களோட கார் லோன்ல எடுத்திருக்கோம். அது பாதி வந்து இன்கம் தான், ஃபுல்லா இன்கம்ல சேர்த்து வச்ச காசு தான். ஸோ எல்லாம் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துது, ப்ரொமோஷன், அப்புறம் நான் வேலைக்கு போகிறது, அதெல்லாம் சேர்த்து வாங்கணும். அவங்க ஒரு லைவ் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அதில் இந்த வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் நான் வாங்கினது, அந்த காருக்கு 2.5 லட்ச ரூபாய் நான் கொடுத்தேன், அந்த காரை வந்து குட்டி தான் வச்சிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது வந்து இங்கே வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே வந்து எங்கள் 2 பேத்துக்குமே பங்கு இருக்கு, அவங்களுக்கு மட்டுமே கிடையாது. நான் சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடிலாம் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன், வேலைக்கு போயிருக்கேன், அதில் சேர்த்து வச்ச பாதி பொருள் வாங்கினது தான். இப்போயுமே நாங்கள் வந்து 2 பேருமே சம்பாரித்த காசில் தான் வாங்கணும். அவங்களது எங்களுதுலாம் தனியாக கிடையாது. 2 பேருமே வீடியோ போட்டு யூடியூப்பில் வர இன்கமில் சேர்த்து வச்சு ஒரு பொருளாக தான் வாங்கினேன். இங்கேருந்து பாதி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நானும் கொடுத்துட்டேன். சரி போன பண்ண கார் என் பேரில் தான் இருக்குது, என்கிட்ட இருக்கிறதுனால அது அவங்க வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய வாட்டி என்னை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி தொல்லலாம் பண்ணியிருக்காங்க. அந்த காருக்கு 2.5 லட்ச ரூபாய் கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்கல. ஸோ அதை தான் சொல்கிறோம் இல்லையா, நாங்கள் வச்சு இந்த காசு தான், நானுமே சேர்த்து வச்சிருந்த காசுல தான் அவங்களுக்கு போட்டு எடுத்திருக்கோம். எங்களோட காசு தான். என்னென்ன பொருட்கள் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? இதெல்லாம் வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போயிருக்காங்க, பீரோ எடுத்துட்டு போயிருக்காங்க, பெட் எடுத்துட்டு போயிருக்காங்க, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்களா? அதெல்லாம் யார் வாங்குனது? அதெல்லாம் 2 பேரும். அதெல்லாம் எங்களோட எப்படி சொல்றது, சோசியல் மீடியா காசுல தான் முக்காவாசி நாங்க வாங்குறோம். அவங்க சொல்றாங்க சில பொருட்கள்லாம் நான் வாங்குனது, அவங்க வீட்ல எப்படி அவங்கன்னா எப்படி தனியா, இல்ல எனக்கு புரியல, அவங்க எப்படி தனியா வாங்குவாங்க? ஒருத்தவங்க அவங்க வேலைக்கு போகாத வீட்டில் தான் இருக்காங்க, நான் ஒர்க் போகிறேன். ஸோ அவங்க வேலைக்கு போகாமல் சோசியல் மீடியா காசு இல்லாமல் வேறு எந்த காசு ஒத்துக்க மாட்டாங்களே, அதுதானே கஷ்டம். இப்போ நீங்களே இன்கம் எடுக்கிறீங்க, சோசியல் மீடியாலாம் ஒத்துப்பீங்களா? இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அதுதான் எல்லாரோட இதுவும். ஸோ வந்து சம்பாரித்தோம், நல்லா சம்பாரிச்சப்போ நாங்கள் 2 பேருமே பங்கு இருக்குது, 2 பேரும் சேர்ந்து தான் அதை வாங்கினோம். அவங்க போனதுக்கப்புறம் இப்போலாம் என் காசில் இது எல்லாம் பாதி பொருள் நான் வாங்கியிருக்கேன். நிறைய வாட்டி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும், இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் வந்து என்னை கேட்பாங்க, எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க. இப்போ கார் கேட்டு என்னை வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிளாக்மெயில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து கார் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, எனக்கு வந்து நான் தான் 2 லட்ச ரூபாய் கட்டினேன், நீ கொடுக்கல அப்படின்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லை காரை வந்து உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா, உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னா, எனக்கு வந்து கார் நானும் தான் சேர்ந்து அதில் கட்டியிருக்கேன், நான் என்னால் கார் உனக்கு விட்டு கொடுக்க முடியாது, என் பேரில் நீ மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. இப்போ பொருள்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அப்போ வெறும் வீட்டில் ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிறீங்களா? அது ஏன்னா கேட்குறீங்க, அவ்வளோ அவங்க எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ நான் ஃபீலிங்காக அவங்கள்ட்ட அழுகுறேன். எல்லாத்தையும் பொருள் மட்டும் உனக்கு இம்பார்ட்டண்டாக நீ எடுத்துகிட்டு போறியே, என்கிட்ட இருக்கிறது வேறு எதுவுமே உனக்கு பிடிக்காதா? ஃபோட்டோஸ் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லுக் இருக்குது, உள்ளே இருக்குது அது பெட்ரூமில். ஸோ அது முதல்ல நான் வேலைக்கு வீட்டு வேலை தான் போயிட்டு இருந்தேன் அப்போது லவ் பண்ணும்போது. அப்படியா? ஆமாம், வீட்டு வேலைக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பேன். அப்போது ஹோட்டலில் இந்த மாதிரி பிளேட் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் வேலை பார்த்து ஃபஸ்ட் டைம் என்கிட்ட காசு இல்லை. அந்த வேலைக்கு போய் ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றதை நான் வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்ததுக்கு, அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி கண்ணுலாம் அப்படியே கலங்கும். என்னடா இது நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு ஃபோட்டோ, அது மீதியெல்லாம் கூட ப்ரொமோஷன் தான். அந்த ஃபோட்டோ நான் சொன்னேன், எடுத்துகிட்டு போ, என் ஞாபகமாக வச்சுக்கோ, அந்த லுக்கு அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அது 3 லுக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போன்னு கெஞ்சுறேன். உன் முகரக்கட்டையே பிடிக்கல, உன் மூஞ்சே பிடிக்கலன்னு தானே நான் விட்டு போகிறேன், இதை வேற எடுத்துகிட்டு போயிட்டு இது வேற ஞாபகம் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போனோம். அப்போ உனக்கு பொருள் தான் இம்பார்ட்டன்டானு கேட்டால், ஆமாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் வீட்டுக்கு தேவையானதை நான் எடுத்துகிட்டு போவேன், இதை எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறது, வேணா குப்பையில் போடு அப்படின்ட்டா. ஸோ எனக்கு மனசு கேட்கல, ஏன்னா ஒவ்வொன்றும் கொடுக்கும் போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக ஃபீலிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் நானே வச்சுக்கிறேன், பரவாயில்ல உனக்கு தேவையானதை மட்டும் நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 6 வருஷம் ஒன்றா இருந்திருக்கீங்க, அதுவும் நம்ம லெஸ்பியன் கப்புள்ஸ்னால் எவ்வளோ பேர் தப்பா பேசுவாங்க, நம்ம வீட்ல இருக்கவங்க பேர்கிட்ட அசிங்க பண்ணும். அவங்க வீட்லயே ரொம்ப பிரச்சனைக்கு அப்புறம் தான் நாங்க சேர்ந்தோம், ஈஸியாவே சேரவே இல்லை. ஈஸியா சேரவும் இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் ஈஸியா சேரவே விட மாட்டாங்க. ரொம்ப பிரச்சனை, சோசியல் மீடியாவில் வரணும், அவங்க 4 பேர் அசிங்கப்படுத்தணும், இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறம் இது சேரணுன்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். இதில் வேற அவங்க வேற இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, இன்னும் ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்க்குறவங்க எல்லாம் இதுதான், இவ்வளோதான் நீங்களாம், இவ்வளோதான் நீங்கள் அப்படின்ட்டு ரொம்ப பேர் இன்னும் வேற கமெண்ட் பண்ணுறானுங்க, அசிங்கப்படுத்துறானுங்க, மேலே அசிங்கப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. 6 வருஷமா லவ் பண்ணுற பொண்ணு இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, அப்பா அம்மா
ஒரே ஒரு போட்டோ இருக்கு வீட்டுல. ஐயோ, அது கூட இங்க வந்துதான் உங்களை பெத்து வளர்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளவு வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது என்ன உண்மைதான். என்ன அது என்ன சொல்றது, அததான் சொல்லுவாங்க. இவ்வளவு டிசைனா போட்டோ போட்டீங்களா? அப்பா அம்மாக்கு வேற ஏதாச்சும் போட்டோ இருக்கா இந்த ஒரு போட்டோ தவிர? போட்டோ ஆக்சுவலாவே எங்க வீட்டுல போட்டோ கேட்டு பார்த்தேன், அவ்வளோலாம் போட்டோலாம் இருக்காது. எங்க அப்பா அம்மாவும் எடுக்கல, ரொம்ப சின்ன வயசுல இறந்து போனதுனால இந்த ஒரு போட்டோ தான் இருந்துச்சு எங்க அண்ணன் கிட்ட. சரி கேட்டு, அதுவும் நான் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா, சரி ஃப்ரேம் போட்டு பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சின்னதாக தான் வந்து அவங்களுக்கு எப்படின்னா வச்சுக்கோங்க, என்னோட ஃபேமிலியே அந்த அளவுக்கு கேர் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி. ஸோ நம்ம சைடில் ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு குத்தமாயிரும். அதனால அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவளுக்காக எல்லாம் பண்ணுவேன் வச்சு, எனக்காக எதுவும் சீக்கிரம் பண்ணிக்க மாட்டேன். அதனால தான் அது கூட கொஞ்சம் சின்னதாக தான் ஃப்ரேம் போட்டேன். ஏன் வேற ஏதாச்சும் ஃபோட்டோ வச்சு அது மாதிரி சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லை. ஸோ அது பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனை வேறையா, அதனால என்ன தான் பிரச்சனை? அதான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அவங்க டேடி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணியிருப்பேன், இந்த அளவுக்கு இருந்திருக்கும். அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த டேடி ஃபோட்டோ மட்டும். ஆமாம், இந்த அளவுக்கு பண்ணியிருப்பேன். எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ அவங்களுக்கு அப்போயே நான் அதெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அப்போவே கேட்டேன் நான், அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ சண்டேல அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு போனாங்க. நான் கேட்டேன், உங்கள் டேடி ஃபோட்டோலாம் இவ்வளோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன், நம்ம ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கேன்ட்டு, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க. சரி ஓகே, நான் விட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஏதாச்சும் இருக்கும்ல, இதை பார்த்தா எனக்கு ரொம்ப இந்த ஸ்லைட்லலாம் எழுதி வச்சிருக்கீங்களே குட்டி ஏஞ்சல். ஆமாம், ஸ்கூல்ல எழுதுனது எல்லாம் சின்ன வயசுல பார்த்துட்டு இதெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் இது ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருந்தோம், பணியார கடை, ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிஸ்னஸ் அப்படியே லாஸ் ஆகும். நான் இந்த ஸ்லேட் எடுத்துகிட்டு இருந்தால் அவள் சும்மா கிரிக்கிட்டே இருப்பா. ஸோ அவள் தான் எழுதி இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைனால அப்படியே எழுதி வச்சுட்டா. இவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு. அது ஃபுல்லாக நாங்கள் பிறந்த நாளைக்கு இங்கே வெளியே போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணி இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வர்றது ஃபுல்லாக முக்கால்வாசி. நீங்கள் யூடியூப்ல சம்பாதிக்கிற 1 லட்சம் இந்த மாதிரி ஃபோட்டோ பிரிண்ட் போட்டே செலவாயிடும் போல. ஏன்னா நீங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதெல்லாம் ஸோ இதெல்லாம் எனக்கு ஞாபகார்த்தமாக நான் வந்து எங்கே பிறந்த நாளைக்கு போனாலுமே இதுவும் அவளோட இது தலையில் வைக்கிறது மட்டும், அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அவளுக்கு இது மாட்டுவேன் நான் தான். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அதே மாதிரி தான், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன், கேட்டு வாங்கிட்டு வருவேன். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த டிராயிங் மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவளோட பிறந்த நாளைக்கு அவளுக்கே தெரியாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணது தான். இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி டிராயிங்கில் அவளுக்கு வந்து யார்கிட்டயே கேட்டு எனக்காக பண்ணி கொடு அப்படின்னா, ஸோ இது வந்து பேமெண்ட் போட்டு நானே சரி ஓகே அவளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு இன்னும் ஃபேவரட் லுக்குன்னே சொல்லலாம். இது வரைக்கும் நான் வந்து அவளுக்கு இந்த மாதிரி லுக்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தாலி கட்டி மேரேஜ் பண்ணுற மாதிரி, அந்த லுக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி பிரிஞ்சுட்டேன்னு சொன்னோன்னே? வீட்டில் பிரிஞ்சுட்டேன்னொடனே இங்கே இருக்க வேண்டாம், மைண்ட் டிஸ்டர்பாக இருக்கும், நீ மும்பை கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி இப்போ வரைக்குமே கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நீ இங்கே இருக்க வா இல்லை அண்ணங்கிட்டேயாச்சும் போ அப்படின்ட்டு நிறையா கால் பண்ணி. இப்போ தான் அவங்களுக்கே முழுசாக 3 மாதமா நான் வீட்டில் இருந்தது அவங்களுக்கு தெரியல. ஏதோ அந்த பொண்ணுக்குள்ள சும்மா நார்மலாக ஒரு சண்டை போல மறுபடியும் சேர்ந்துருவாங்க அப்படின்ட்டு அவங்களே அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. சரி ஏதோ வீடியோக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நாங்களும் அப்படியே நினைச்சோம். வீடியோக்காக பண்ணுவாங்க, 2 பேரும் தனித்தனியா சேனல் மெயின்டைன் பண்றதுக்காக, இல்ல ஒரு அட்டென்ஷனுக்காக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டாங்க எங்க வீட்டில், எங்க அக்கா எல்லாருமே. அப்புறம் தான் நான் சொன்னேன், இல்லை போய் ஒரு 4 மாதம் ஆகுது, நான் தனியாக தான் இருக்கேன், ஓகே தான் இப்போ அப்படின்னோடனே, இல்லை இதுக்கப்புறமும் நீங்கள் இருக்க வேணாம், ஊரில் வந்து செட்டில் ஆயிரு, அப்படி இல்லைனா வா மும்பைக்கு வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு என்னன்னா எப்பயா இருந்தாலும் அவங்க வந்துருவாங்க. ஸோ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். நம்ம ஒரு கஷ்டனாலும் எப்படியா இருந்தாலும் அவள் வந்து என்கிட்ட தான் சொல்லுவாள். என்னதான் அவங்க வீட்டில் அவங்க அக்காவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், யார்கிட்டே இருந்தாலுமே கஷ்டம் அப்படின்னும் போது என்ன தான் நினைப்பா. அதுக்காக நம்ம ஏன் வெளியில் போகணும், நம்ம இங்கே வெயிட் பண்ணி அவளுக்காக அந்த வாழ்ந்த வீட்டிலேருந்து இந்த வீட்லேயே முன்னே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேறு வீட்டு மாறினா தான் நீ மைண்ட் செட்லேருந்து நவுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், அவள் ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னமும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருவாங்க நம்பிக்கை இருக்கா? ஒரு சைடில் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, ஒரு சைடில் என்னடானா நமக்காக இருந்தவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான், வருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதனால நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இதுதான் வந்து பெட்ரூம். ஸோ ஆல்ரெடி பெட்டு வந்து நல்லா 2 பெட்டு தான் போட்டிருந்தேன். ஸோ 2 பெட்டு போட்டிருந்தீங்களா? ஆமாம், அவங்களுக்கு வேணுன்றதுனால ஒரு பெட்டு மட்டும், சரி தரையில் படுக்க மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன். வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், இது அதுக்கப்புறம் நான் வாங்கினது தான். இதுக்கப்புறம் வாங்கினீங்க? ஆமாம், அதெல்லாம் வந்து புதுசு தான். ஸோ அவங்க வேணும்னாங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து இதான் சொல்கிறேன் இல்லையா, நான் வந்து அவங்களுக்கு முதல்ல காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னா இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எடுத்து இதை மாதிரி ஒரு ஃப்ரேம் போடணும் அப்படின்ட்டு என்னோட ரொம்ப ட்ரீம். ஏன்னா நான் வந்து தனுஷ் சாரோட ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் எனக்கு கண்டிப்பாக வேணும், லவ் பண்ணால் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே எடுத்து. என்ன தனுஷ் சார் லுக் இது? 3 மூவியில் வரும் இல்லையா பாட்டில், அந்த லுக் இது. ஸோ அதனால் எனக்கு அது மாதிரி எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அதனால் அதை எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த எவ்வளோ தான் நான் இதில் ஃபோட்டோ இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு டக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த லுக் தான் சொல்லுவோம். நாங்கள் 2 பேருமே இதை தான் சொல்லுவோம்.
ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அவங்க அந்த லைவ்ல சொல்லியிருந்தாங்க ஏசி எல்லாம் கூட நான் வாங்கினது. இல்ல ஏசி வந்து ஆல்ரெடியே இதெல்லாம் வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வாங்கின பொருள் தான். நான் சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியே வாங்கின பொருள் தான் இதெல்லாம். இது இந்த கட்லு எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ போய் அவங்களுக்குமே ஏசி மாட்டினது எல்லாமே நான் கூட இருந்தேன். அதுவுமே சோசியல் மீடியா காசு தான். புதுசா ஒரு வீடை பார்த்து அந்த வீட்டுக்கு ஏசி மாத்துற வரைக்கும் கூட போய் ஐயோ எப்படி சொல்றதுங்க, அவங்க வந்து நான் தான் சொன்னேன்ல, அவங்க கஷ்டம்னா என்னதான் கூப்பிடுவாங்க, நான் தான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். எதுக்கு ஏசி மாத்துறது கூட அவங்க வேற யாரையும் கூப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வேற யாரையும் தெரியாது. ஸோ கான்டாக்டும் அந்த அளவுக்கு இல்லை. அப்படின்னும் போது நான் தான் போனேன். ஒரு 2-3 மாசமா கொஞ்சம் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். புது வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா வாங்கிட்டு போய் கொடுப்பேன், வாங்கிட்டு வருவேன். காலை டீ போடுறதுக்கு பால் மளிகை பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவீங்க, தனி வீட்டுல இருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்றது, நான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாமலே வந்து இந்த வீட்டுல வந்து எந்த வேலையும் அவ்வளவு சீக்கிரம் நான் செய்யவே விட மாட்டேன். அவங்கள எல்லா வேலையும் நான் தான் பார்த்துப்பேன். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். போயிட்டு செஞ்சு அப்புறம் இப்படி பிரிஞ்சராவே அர்த்தம் இல்லையே, 2 பேரும் லவ் பண்ணிக்கிறீங்க, தனித்தனி வீட்டுல மட்டும் தான் இருக்கீங்க போல. இங்க இருக்க என்னன்னா அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் எது வேணும்னு சொல்லுமா? நானே அப்படிதான் வண்டி குடிச்சு நான் தான் கொடுத்து அனுப்புனதுமே நான் தான். எது வேணா எடுத்துட்டு போ, பரவாயில்ல நீ எடுத்துட்டு போ, நீ என்ன இப்ப என் கூட இருக்கக்கூடாது. அவங்களோட மைண்ட் செட் என்ன என்னத்துக்கு பிடிக்கல அப்படின்லாம் தெரியாது. ஸோ வேணாம் எனக்கு இருக்க பிடிக்கல அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி அப்படின்னும் போது என்கிட்ட வந்து சண்டை போட்டு பாதி பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களே வண்டி பிடிச்சி அவங்கள நானே அனுப்பிவிட்டேன், சரி போ அப்படின்ட்டு. அதெல்லாம் என்ன போட்டோஸ்? 2 போட்டோஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாளைக்காக வாங்கின ஃபோட்டோஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவளோட பிறந்த நாளைக்கு. இந்த அளவுக்கு ஹைட்டில் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனாலேயே இந்த ஃப்ரேம் அவள் ஹைட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோ வாங்கினேன். ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவங்களோட பிறந்த நாளைக்கு வாங்கினது. இதில் இருக்க எல்லா லுக்குமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் கிஃப்ட் பண்ணது, அவங்களுக்காக பிறந்த நாளைக்காக பண்ணது. ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்துட்டு போலையா? ஒண்ணு சின்ன ஃபோட்டோஸ் கூட எடுத்துட்டு போகல. வேண்டாம் எனக்கு உன் ஞாபகமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் டேட்டோ கூட அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. கையில் டேட்டோ போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து ப்ரொமோஷனில் இது வந்து இந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லுக் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணது. என்னோட பிறந்த நாளைக்கு இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. ஏன் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லையா உங்களுக்கு? எப்படி சொல்கிறது, இப்போதான் மே மாதம் தான் என்னோட பிறந்த நாள் போச்சு. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சண்டைனால அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு கூட ஏதாவது செய்வாங்க, அது இதுன்னு வாங்குவாங்க. பிறந்தநாள் வந்தால் நான் வந்து அவங்களுக்கு பண்ணுற அளவுக்கு எனக்கு பண்ணிக்க மாட்டேன். சிம்பிளாக தான் முடிச்சுப்பேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போது என் மைண்ட்ஸில் என்னென்னா, சரி இப்படிலாம் நம்ம வாழ்ந்துருக்கோமா, இப்படிலாம் இருந்திருக்கோமான்னும் போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. இந்த பெட்ரூம்க்கு வந்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், தூங்கும் போதாக இருக்கட்டும். ஏன்னா தனியாக தூங்கவே மாட்டோம் நாங்கள் 2 பேருமே. ஒன்று அவங்க இருக்கணும், அவங்க பக்கத்தில் நான் இருந்தால் தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். அவங்களே நிறையாட்டி சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தனியாக இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் நினைக்கும் போது. நீங்கள் தான் அடிக்கடிக்கு வீட்டுக்கு போய் பார்க்குறீங்களே? வீட்டுக்கு போய் பார்க்குறேன் அப்படின்னா இப்போது கொஞ்ச நாளாக போகிறது கிடையாது. வேண்டாம் வராத என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டதுனால இப்போலாம் நான் போகிறது கிடையாது. கஷ்டம்னா கால் பண்ணுவாங்க, கஷ்டம்னா நான் தான் கண்டிப்பாக அவளுக்கு எதானாலும் பண்ணுவேன். திரும்ப சேர்ற பிளான் இருக்கா? எப்படி சேர்ற பிளான்லாம் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. வேண்டாம் இந்த லைஃப் வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் போயிருக்காங்க. அது அவங்க லைஃப், அவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்களே தெரியாது. ஸோ அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகலான்ட்டு நான் விட்டு கொடுத்துட்டேன். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Shri Venkateshwara University, empowering education, elevating futures.